வணக்கம் நண்பர்களே. நேற்று ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் டிவோஷனல் ரவுண்ட் சாங்ஸ் வந்து பாடிட்டு இருந்தாங்க. அதில் ஃபர்ஹான் அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ख्वाजा मेरे ख्वाजा சாங்கை வந்து தமிழில் வந்து பாடிட்டு இருந்தார். அவர் பாடி முடித்ததுமே நான் வந்து இந்த பாடலை இன்னும் நல்லா பாடியிருக்கணும், எனக்கு ஒரு திருப்தி ஏற்படலை அப்படின்னு அந்த ஜட்ஜஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இவரே வந்து சொன்னார். இதுக்கு வந்து மிஷ்கின் வந்து சொல்லியிருப்பார். என்னென்னா, நீயா வந்து சொன்னது, நீ ஒரு குட் சோல் அப்படின்ற சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது டால்ஸ்டாயினுடைய ஒரு முக்கியமான ஒரு கதையினுடைய தலைப்பு வந்து சொல்லியிருப்பார். எனக்கு நீ வந்து அப்படி சொன்னதுமே எனக்கு டால்ஸ்டாயினுடைய அலியோஷா த பாட் அப்படிங்கிற அந்த கதை எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ எனக்குமே திடீர்னு அந்த கதை வந்து ஞாபகத்தில் வந்தது. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதை. டால்ஸ்டாயினுடைய பெரும்பாலான கதைகளை குழந்தைகளுக்கு சொல்ல முடியும். அந்த வகையில் இந்த அலியோஷா த பாட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கதை. மிஷ்கின் வந்து அதை சொன்னதுமே டக்குன்னு ஞாபகம் வந்தது. ஆல்ரெடி டால்ஸ்டாயினுடைய 3 கதைகளை நான் வந்து சேனலில் பகிர்ந்துகிட்டு இருக்கேன். ஸோ இதையும் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் இந்த கதையை வந்து இப்போ நான் சொல்கிறேன். அலியோஷா அப்படிங்கிற இந்த கதாபாத்திரம் தான் மெயின் கேரக்டர். ஏன் இந்த பாட் அப்படிங்கிற பேரை சேர்த்துக்கிட்டாங்கன்னா, சின்ன வயசில் இருக்கும்பொழுது ஒரு பானையில் பால் கொடுத்து பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. அப்போ போகும்பொழுது கால் தடுக்கி கீழே விழுந்துருவான். கீழே விழுந்து அந்த பானை வந்து கீழே விழுந்து உடஞ்சிரும், பால் எல்லாம் வெளியேறிடும். அதனால் அன்னிலிருந்து அலியோஷா த பாட் அப்படிங்கிற அந்த பேர் வந்து அவனுக்கு வந்துடும். ஸோ இந்த கதையை வந்து நம்ம 3 பகுதிகளாக வந்து பிரிக்க முடியும். என்னென்னா, அலியோஷாவினுடைய சின்ன வயது, குழந்தை பருவம். அடுத்து அந்த குழந்தை பருவத்திலிருந்து ஒரு வாணிபரிடத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு 2வது ஒரு வயசு. 3வது ஒரு 21 வயசுலேயே இறந்து போகக்கூடிய, அதாவது தான் திருமணம் செய்துக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு அது முடியாததுனால வேலை செய்துட்ருக்கும் பொழுது தவறி விழுந்து அவன் இறந்து போகக்கூடிய ஒரு நிலை. இந்த 3 ஸ்டேஜஸ் சொல்ல முடியும். இந்த முதல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா, இவன் தான் கடைசி அப்படிங்கிறதுனால மூத்தவன் வந்து வெளியில் படிப்பான். அதனால் வீட்டினுடைய எல்லா வேலைகளும் இவனே செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஸோ 6 வயசில் படிப்பில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் 6 வயதிலேயே வந்து வயல் வேலைகள்லாம் செய்கிறது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்களோடு சேர்ந்து ஆடு மேய்க்க போகிறது, வயல்வெளிகளுடைய வேலையை பார்ப்பது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இவன் சின்ன வயசுலேயே கற்றுக்குவான். அப்போவே அந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு துணி இவனுக்கு வந்துடும். ஒரு 12 வயது இருக்கும் பொழுது இவனே டிராக்டர் அந்த ஓட்டுறது, வந்து விவசாயம் செய்கிறதுங்கிற வேலைகளை வந்து செய்துகிட்டே இருப்பான். என்னென்னா, இவனுக்கு அந்த சின்ன வயசுலேருந்து என்ன ஸ்பெஷல்னால், அந்த வேலை செய்கிறதுக்கு சலிக்காத ஒரு நிலை இவன்கிட்ட இருக்கும். அப்படியே அசாத்தியமாக தொடர்ந்து பணிகளை செய்துக்கிட்டே இருக்கிற அந்த நிலை இருக்கும். இப்படி ஒரு கட்டத்தில் ஒரு டவுனில் ஒரு வியாபாரிகிட்ட தன்னுடைய அப்பா இவனை வேலைக்கு கொண்டு போய் விட்டுருவார். அப்போ தான் வேலை செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை தன் அப்பா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு போயிட்டு அந்த வியாபாரிகிட்ட போய் பணம் வாங்கிட்டு வந்துடுவார். இவனுடைய சம்பளத்தை அவர் வாங்கிக்குவார். அப்போது இவனை முதல் முறையாக கூட்டிகிட்டு போகும்போது அவன் பார்க்க ரொம்ப ஒல்லியாக வத்தலும் தொத்தலுமாக இருக்கிறத பார்த்துட்டு, இவன் வந்து ஃபிட்டாவானா, இவன் வந்து வேலை செய்வானா, இவனுடைய உடல் பாரு எப்படி இருக்குது, இவன் எப்படி வேலை செய்கிற மாதிரியா இருக்கான்னு அந்த வியாபாரி சொல்லும் பொழுது, இல்லை அவன் சூட் ஆகுவான், நீயே பாரு என்ன சொல்லுவான்னு பாரு அப்படின்வான். அந்த உடலுக்கும் அவன் செய்யக்கூடிய வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ 2வது பேஸ் இது தான். வேலை செய்கிறது எப்படி வேலை செய்கிறதுனா, நேரம் காலம்லாம் கிடையாது. எவ்வளவு வேலைகள் வந்து சொன்னாலுமே அதை சலிக்காமல் வந்து செய்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபன். செய்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து சிரிப்பு இருக்கும் முகத்தில், எல்லா நேரத்துலையும் ஒரு சிரிப்பு இருக்கும் முகத்தில். எந்த வேலைகள் சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே செய்யணும். அப்போது காலையிலேருந்து விவசாயம் செய்யணும், ஆடு மாடுகளை பார்க்கணும், பால் கறக்கணும், எல்லா வேலைகளும் செய்யணும், அப்புறம் வியாபாரத்தை பார்க்கணும், எல்லாம் பண்ணணும், திருப்பி வந்து வண்டியில் பொருட்களை தள்ளிட்டு வந்து இது வந்து நைட் ஆனாலும் சரி, எந்த நேரம் அவன் கூப்பிட்டாலுமே போய் செய்யக்கூடிய ஒரு நிலை அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொறுமை, அவன் கோபமே பட மாட்டான், சலிச்சிக்கவே மாட்டான், அந்த லைஃப்பை வந்து சலிச்சிக்கவே மாட்டான். ஏன் எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு ஏன் வந்து இவ்வளோ இது அப்படின்லாம் வந்து அவன் சின்ன வயசுலேருந்தே யோசிச்சதே இல்லை. அது எந்த வேலையை செய்தாலுமே அந்த வேலையை ரொம்ப திருப்தியோட, மன திருப்தியோட, ரொம்ப நிம்மதியோடு செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான் வளருவான். இப்படி இவன் வேலை செய்யக்கூடிய இடமும் அப்படி தான். என்ன அப்படின்னா, பல நேரங்களில் அவன் வந்து அந்த பேர் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அலியோஷா 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 அப்படின்னு. அப்போ அவன் எப்போதுனா இந்த உணவு சாப்பிடக்கூடிய மதிய உணவு சாப்பிடக்கூடிய நேரம் கூட இருக்காது, நைட்டு உணவு கூட வந்து அவனுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியாது. திடீர்னு கூப்பிட்டாங்கன்னா எழுந்து அப்படியே ஓடிடுவான். அப்போ எதுவுமே ஒரு பொருட்டாக அவனுக்கு இருந்ததே இல்லை. வேலையை வந்து செய்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்துக்கிட்டே இருப்பான். அப்போ சின்ன வயசுலேயும் இப்படியான ஒரு நிலை.
அங்கேயும் அவன் லைஃப்பை வந்து சலிச்சிக்கல. இங்கே ஒரு வியாபாரிகிட்ட தன் வேலை செய்யும் பொழுதுமே அவனுக்கு இந்த நிலை. அப்போது அந்த கால்கள் வந்து அந்த பூட்ஸ் வந்து கிழிஞ்சி கால்கள் எல்லாம் தெரிகிற அளவுக்கு இருக்கிற நேரத்தில் அந்த வியாபாரி ஒரு பூட் வாங்கி கொடுப்பான். அப்போ கூட நினைப்பான், ஐயோ இந்த பூட்லேருந்து எடுத்ததுக்கு எங்கள் அப்பா பணம் வாங்க வருவார், அப்போ கூட எங்கள் அப்பா வந்து திட்டுவார் அப்படின்னும் பொழுது அப்போது இதெல்லாம் யோசிப்பான். அப்போ தன்னுடைய அப்பா வருவான், வந்துட்டு பணம் வாங்கிறதுக்கு வரும்பொழுது எப்படி அப்படின்னோடனே பரவாயில்ல செய்கிறான் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவன் கடுமையான உழைப்பாளி. உழைப்பு எந்த விதமான பிரதிபலனுமே யாருடைய ரெக்கக்னிஷன் எதுவுமே இல்லாமல் கடுமையான உழைப்பாளி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்போது அந்த வீட்டில் ஒரு உணவு சமைக்கக்கூடிய பெண்ணாக வேலை செய்யக்கூடிய ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கூட அவங்களும் திட்டிகிட்டே இருப்பாங்க, ஆனாலும் மன்னிப்பு கேட்டுருவாங்க. இப்போ இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு அன்பு வந்து உருவாகும். அப்போது இந்த 2 பேருக்குமான உரையாடல் வந்து ஏதோ ஒரு வகையில் அலியோஷாவுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். அப்போது வேலைகள் செய்கிறது, அந்த சமையல் பெண்ணோட திட்டு வாங்குறது, திருப்பி அவங்களே மன்னிப்பு கேட்குறது, இவன் பேசுகிறது, அவங்களுக்காக இவங்க ஹெல்ப் பண்ணுறது, இவன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிற ஒரு அந்யோன்யம் வந்து உருவாகும். அப்போது அந்த பெண்ணை தான் திருமணம் செய்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும். இந்த எண்ணம் அவனுக்கு வரும் அப்படின்னு அந்த முதலாளி அந்த வியாபாரிக்கு தெரிஞ்சதுமே அலியோஷாவுடைய அப்பா வந்து தன் மகனுடைய அந்த சம்பளத்தை வாங்கிட்டு போகணும்னு வரும்பொழுது இதை சொல்லுவார். இப்படி அவன் பையனுக்கு இப்படியான ஒரு எண்ணம் இருக்குது, அவன் வந்து எங்களுக்கு வந்து திருமணம் செய்துக்கிற கமிட் ஆகிறவன்லாம் வந்து எங்களுக்கு வேலைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை நான் பேசி அவனை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, அப்போது அலியோஷாவோட அப்பா அலியோஷா கிட்ட, நீ என்ன லூசுகீஸ் எதனா ஆகிட்டியா, உனக்கு எதுக்கு இந்த சிந்தனை, நான் வந்து உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து நானே வந்து வயசு வரும்போது உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், இப்போ உனக்கு இந்த வேலைலாம் எதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் உடனடியாக வந்து சரி நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலைக்கு வந்துடும். ஏன்னா எதுவுமே அவனுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லை, எதுவுமே இது பண்ணணும் அது எதுலாம் இல்லை, இவர் இப்படி சொல்லிட்டார் அவ்வளோதானே சரி அப்படின்ட்டு போயிடுவான். அங்கே தான் விரும்பின ஒரு விஷயமும் அவனுக்கு அது கிடைக்காம போயிடும். அப்போ திருப்பியும் வேலை அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்கும். அப்போது அந்த பெண்ணுக்கும் இவனுக்குமான அந்த திருமணம் குறித்தான அந்த உறவும் வந்து நிறைவேறையாமல் போயிடும். அப்போது அவனும் அதையும் ஒரு விஷயமாக அவன் எடுத்துக்க மாட்டான். அப்போ ஒரு நாள் ஒரு ரூஃப் மேலே ஏறி ஒரு க்ளீன் பண்ணுறணும் அப்படின்ற ஒரு வேலைக்கு போகும்பொழுது அவன் அங்கேருந்து தடுக்கி கீழே விழுந்துருவான். விழுந்துட்டு அவன் படுக்கையில் இருக்கும் பொழுது பாதிரியார் வந்து இவனுக்கு ஓதி விடுறதுக்காக வருவாங்க. அப்போது தான் இறந்து போகிறோமோ அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடும். அவன் வந்து அதுக்கும் எந்த விதமான ஒரு ரியாக்ஷன்ஸும் காட்டிக்க மாட்டான். இறுதியாக ஒரு நாள் அவன் வந்து இறந்து போயிடுவான் 21 வயதில். அப்போ பாருங்கள், ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அவனுக்கு வந்து உழைப்பு மட்டும்தான் இருக்கும். எதை பற்றின ஒரு புலம்பலோ, இந்த வேலையை நமக்கு இவ்வளோ வேலை நம்ம செய்கிறோம், நம்ம வந்து நமக்கான உழைப்பு நம்ம சம்பாதிக்கிறது நம்ம வீட்டில் வாங்கிட்டு போயிடுறாங்க, நான் நினச்ச ஒரு பெண் வந்து நமக்குனால திருமணம் செய்துக்க முடியல, அப்படி எந்த புலம்பலுமே இல்லாமல் தன் வேலை நிமித்தமாக திருப்பி ஒரு வேலை செய்யும்போது கீழே விழுந்து அவன் படுத்த படுக்கையாகி இறந்து போகக்கூடிய ஒரு நிலையிலையும் கூட அவனுக்கு எந்த விதமான புலம்பலுமே இருக்காது அவனுக்கு. அப்படிங்கிறதோட இந்த கதை வந்து முடியும். ஸோ இந்த கதை வந்து பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். நம்மளால் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கதையை வந்து வாசிச்சிட முடியும். ஆனால் இதை போலான நபர்கள் டால்ஸ்டாய் எங்கேருந்து கிடைச்சாங்க, அவர் எங்கே இந்த மாதிரியான நபர்களை வந்து பார்த்தாரு அப்படிங்கிறது எல்லாமே ஆச்சரியம். ஏன்னா இது போலான கதாபாத்திரங்கள் எங்காவது நாம் சந்தித்துக்கிட்டே இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் யாராவது இப்படியான ஒரு மனிதர்களை நம்ம வந்து சந்திச்சிருப்போம். ஸோ இந்த கதை எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு கதையோடு சந்திக்கலாம். நன்றி.